இப்ப யோவான் ஆண்டவர் கூட தான் இருந்தாரு. அப்ப நம்ம எல்லாரும் இணைந்து அதுல எழுந்து நின்று பேதுரு பிரசங்கம் பண்ணினார் 2வது அதிகாரத்துல. ஏன்னா ஆண்டவர் அவருக்கு கொஞ்சம் கிருபைகளை கொஞ்சம் கொடுத்திருந்தார், அவ்வளவுதான். அவர் கூட இருந்ததுனால அவர் கொஞ்சம் அதிகமாக்கினார். அவருக்காக நான் வாழ்வேன், நீ வாழ்வியான்னு கேட்டாரு, வாழ்வே ஆண்டவரேன்னு சொன்னாரு. அதனால அந்த கிருபைகளை கொடுத்தாரு, அவ்வளவுதானே தவிர மற்றபடி எல்லாரும் சின்னவங்க, இயேசுவின் தாய் சின்னவங்க, கூட பிறந்த சகோதரர்கள் சின்னவங்கன்றதுக்காக ஆண்டவர் அந்த கிருபைகளை கொடுக்கல. எல்லாரும் ஒரு மனம், ஓரிடம், ஒன்றுதான். பேதுருவே, யோவானே, நீங்க எல்லாம் இங்க கூட இருந்தவங்க, நீங்க இவங்க கூட சேர்ந்து ஜெபிக்காதீங்க. நீங்க உங்களுக்கு தனி இடம் வச்சிருக்கேன், நீங்க வேற மேல் வீட்டறையில ஜெபம் பண்ணுங்க, இவங்க இந்த மேல் வீட்டறையில ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரும் சேர்ந்து பாடணும், சேர்ந்து வசனங்களை கேட்கணும். இங்க வசனத்தை கேட்க இங்க ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்க தனியா உட்கார்ந்து நீங்க வேற எதனா பேசிட்டு நீங்க வேற எதனா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அற்புதம் பார்க்க முடியாது. அற்புதம் பார்க்கணும்னா இணையணும். இணையறவங்க தான் இந்த ஜெப கொடுக்கைக்குள்ள வரணும். அதுக்குதான் சிஸ்டரும் பிரியா கிட்டையும் ஒரு பிரேயர் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். என்ன பிரேயர் பாயிண்ட்? பரலோகத்தின் சித்தம் யார் மேல் இருக்கிறதோ அவங்க மட்டும்தான் இந்த ஜெப கூடுகைக்குள்ள வரணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் உள்ள நபர்கள் இந்த ஜெப கூடுகைக்குள்ள வரணும். உம்முடைய சித்தமானவர்கள் இந்த ஜெப கூடுகைக்குள்ள வரணும். ஏன் தெரியுமா அந்த ஜெபம் பண்ண சொல்லியிருக்கேன்? இதுக்குதான். ஏன்னா இணைய மாட்டாங்க. மீதி பேர் வந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க அசால்ட்டா உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இல்ல, இணையணும். பாடலாமா? இப்ப வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. எல்லாரும் ஒருமனப்பட்டு வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவின் இயேசுவின் இரத்தத்தால் இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாங்கள் தோற்று போம், சாத்தான் தோற்று போம், சாத்தான் தோற்று போம் இரத்தத்தால். அல்லேலூயா அல்லேலூயா. சாத்தான் தோற்று போம் இரத்தத்தால். இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாங்களும் ஜெயிப்போமே, நாங்களும் ஜெயிப்போமே, நாங்களும் ஜெயிப்போம் சாத்தானை.
செய்தோம். அந்த இயேசுவே ஆண்டவர், என் இயேசுவே ரட்சகர். He is Lord, He is Lord. He has risen from the dead and is Lord. Every knee shall bow, every tongue shall confess that Jesus Christ is Lord. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வந்திடும், பெருங்காற்று வீசிடும், அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிடுவதில்லை, இயேசு என்னை கைவிடுவதில்லை. கடும் புயல் வந்தது, பெருங்காற்று வீசிது, அவர் என்னை கைவிடுவதில்லை. இயேசு என்னை கைவிடவே மாட்டார். இயேசு என்னை கைவிடவே மாட்டார். கடும் புயல் வந்தது, பெருங்காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிடவே இல்லை. He will never let go my hand. He will never let go my hand. When the storms may blow and the winds may blow, He will never let go my hand. இயேசு என்னை கைவிடவே மாட்டார், இயேசு என்னை கைவிடவே மாட்டார். கடும் புயல் வருது, பெருங்காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், கைகளை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலோ, வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலோ, என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலோ, வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலோ, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலோ, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு இல்லை என்றாலோ, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. திரும்ப சொல்லலாமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, பலரை அல்ல. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லா கடவுளும் ஒண்ணு இல்ல, நமக்காக ஜீவனை கொடுத்த கடவுள் தான். அவர் தான் கடவுள், அவர் தான் இயேசு, அவர் தான் ரட்சகர், அவர் தான் விடுவிக்கிறவர், அவர் தான் எனக்காக, என் பாவங்களுக்காக, என் கிரமங்களுக்காக, என்னுடைய சுகத்துக்காக, என்னுடைய பலத்துக்காக, என்னுடைய ஐஸ்வர்யத்துக்காக, என்னுடைய சாபத்தை நீக்கும்படி ஒரே ஒரு கடவுள் தான் ஜீவனை கொடுத்தார், அவர் தான் இயேசு. அதனாலதான் பாடுறோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, ஒருவரை மட்டும்தான், ஒருவர் மட்டும்தான். எந்த கடவுள் நமக்காக மரிக்கல,
இந்த கடவுள் மட்டும்தான், இந்த இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை என்று சொல்ல சொல்ல நம்பிக்கையின் அஸ்திவாரமே அசைந்து போனாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. எனக்கு நம்புவதற்கு வழியே இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புங்க. நம்பி சர்ச்சுக்கு வந்தா, நேற்று நம்பி சர்ச்சுக்கு வந்தா, பலவீனம் இருந்தப்பவும் சர்ச்சுக்கு வந்தா. நேற்றே சொல்லிட்டேன், என்னை தேடுங்கள் என்று சொன்னீங்களே, உங்களுடைய முகத்தையே தேடுகிறோம், என் முகத்தை தேடுங்கன்னு சொன்னீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருடைய முகத்தை தாங்க தேடுறோம். எனக்கு ஒரு தனி அறை, உங்களுக்கு ஒரு தனி அறை கிடையாது. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே இடத்துல. அதனாலதான் இரவு நேர ஜெபம் வச்சு நேற்று வந்தவங்களுக்கு சொன்னேன் ஏன் ஜெபிக்கணும். சில நுணுக்கமான காரியங்கள், சில ஆழமான காரியங்களை இரவு நேர ஜெபத்துல தான் சொல்லி தரேன். இரவு நேர ஜெபத்துல தான் சொல்லி தரேன். ஏன்னா காலையில நேர ஜெபத்துல அதையெல்லாம் சொல்லி தர முடியாது. காலையில வருகிறவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுப்பார். இரவு நேரத்துல தான் சில ஆழமான காரியங்களை ஆண்டவர் சொல்லி தர வைப்பார். நேற்று ஏன் ஜெபிக்கணும், ஏன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி, ஏன் நீங்க நைட்ல வர்றவங்க ஏன் ஜெப நேரம், காலையில வர்றவங்க கேளுங்க, நைட்ல வர்றவங்க ஜெபிங்க. ஜெபிங்க, மியூட் எடுத்துட்டு ஜெபிங்க. பிரேயர் டைம்ஸ் கொடுக்கும்போது ஜெபிக்க ஆரம்பிங்க. வாழ்க்கையின் அஸ்திவாரமே அசைந்து கொண்டிருந்தாலும் மாற ஆரம்பிக்கும். யோபுக்கு மாறல. யோபு செத்துட்டாரு, என் ஆண்டவர் செத்தாரா? யோபு இல்ல. இன்னைக்கு யோப குறிச்சு படிக்கிறோம், ஆனா என் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாற. யோபு கால சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இதோ இந்த தேவன் என்றென்றைக்குள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார். எது பரியந்தம்? மரண பரியந்தம். ஏதோ கொஞ்ச நாள் இருந்துட்டு வயசானவங்க கைவிட்டு போறதுக்கு பிள்ளைங்களா வருது. வயசானவங்க பிள்ளைங்க கைவிட்டு போயிருவாங்க. நல்லா இருக்க வரைக்கும் தான் அப்பா அம்மா. வயசானவங்க பிள்ளைங்க கைவிட்டுருவாங்க. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கல. காலையில நேரத்துல உட்கார்ந்து, காலையில நேரத்துல உட்கார்ந்து என்ன கதை கேட்கவா வந்திருக்கிறோம்? கதை இல்லையா, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். வானம் பூமி ஒளிந்தாலும் இந்த வார்த்தை ஒளியாது. இந்த பாக்குறோம்ல, இந்த வானம் பூமி இது எல்லாம் ஒளியும் ஒரு நாள். ஆனா இந்த வேத வசனம் மட்டும் ஒரு காலம் ஒளியாது, ஒரு காலம் ஒளியாது. எல்லாம் ஒளிஞ்சு போகும். நம்முடைய முன்னோர்கள் மரிப்பார்கள், நம் பார்க்கிற காரியங்கள் மறையும், மாறி மாறி காலங்கள் மாறும். ஆனால் இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர். சொல்லுங்க, இயேசு மாறாதவர். இயேசு மட்டும்தான் மாறாதவர், இயேசு மட்டும்தான் மாறாதவர். ஜீவனை கொடுத்தது யாரு? இயேசு தானே. இயேசுவின் அம்மாவா ஜீவன் கொடுத்தாங்க. அந்த அம்மா பார்த்தாங்க இவர் போற பாதைகள் எல்லாம் பார்த்து அழுதாங்க, அவ்வளவுதான். அந்த அம்மாவுடைய சரீரத்திலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட நமக்காக சிந்தப்படல. இயேசு அவருடைய சரீரத்திலிருந்துதான் ஒரு துளி 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 துளியாய் சிந்தி என்னை ஆட்கொண்டது இயேசுவின் ரத்தம். எனக்காக சிந்தப்பட்ட ரத்தங்க. அவருக்கு அவரே சிந்திட்டு போல, எனக்காக. இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அப்படித்தானே ராபோஜனை கொடுக்குறாங்க. சொல்லுங்க, அப்படித்தானே கொடுக்குறாங்க. உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். எல்லாம் ஒண்ணு இல்ல, இயேசுதான் வரப்போறாரு. மீது எல்லாம் கட்டோடு ஒளிய நாட்கள் வருதான். தூக்கி எறிவாங்களாம். என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து. தூக்கி எறிஞ்சாலும் செதறிதான் போகும். நகைகள் பணங்கள் எல்லாம் தூக்கி எறிவாங்களாம். நகையெல்லாம் தூக்கி விட்டு எறிவாங்களாம். வசனம் இருக்கு. வசனத்தை தான் சொல்லுவேன். வசனம் மட்டும்தான் சொல்லி தருவேன். வசனத்தை தான் சொல்லுவேன். வசனம் மட்டும்தான் சொல்லி தருவேன். வசனம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் சொல்லுவேன். மாத்தி சொல்றதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலை கிடையாது. மாத்தி சொல்றவன் சாத்தான், திரித்து சொல்றவன் சாத்தான். கள்ள தீர்க்கதரிசிகள் தான் திரித்து சொல்வாங்க. இருக்கிறதை இருக்கிறது மாதிரி இப்படித்தான் அப்படின்ற வழியை போதித்து காட்டினது இந்த வேத புத்தகம் நமக்கு. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் ஜெபிக்கணும், இப்படித்தான் தேவனை தேடணும், இப்படித்தான் நம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் போட்டிருக்கா? போட்டிருக்கு. உனக்காகவே ஜெபித்துக் கொண்டிருன்னு போடல.
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் போட்டு. இன்னொருத்தருக்காக ஏன் ஜெபிக்கணும்? தேவனுடைய பிரமாணம் அது, கட்டளை அது. அதுக்கு தாங்க ஜெபிக்கணும், அதுக்கு தான் ஜெபிக்க. எவ்வளவு நாள் பார்வையாளராகவே இருப்போம்? எப்ப நம்மளுடைய கலந்து கொள்ளுதல் இருக்கும்? ஜெப கொடுக்கை, இரவு நேர ஜெபங்கள் அதுக்கு தான். இரவு நேர ஜெபங்கள் அதுக்கு தான். அதை செய்யும்படியாக கர்த்தர் இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருவருக்கும் ஒருத்தர் கூட வீணா போகக்கூடாதுங்க. வந்த வண்ணமா ஒருத்தர் கூட இன்னைக்கு இருக்கக்கூடாது. ஆரம்பத்துல எத்தனையோ மாத கணக்குல வரீங்க, இன்னும் கூட ஆவிக்குரிய ஜீவியம் வளரல, எனக்கு ஜெபிக்க தெரியல அப்படின்னு ஒருத்தர் கூட ஜெப கொடுக்கைக்குள்ள சொல்லக்கூடாது. அப்படின்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கலைன்னு அர்த்தம். நீங்க உங்க மைண்டை எங்க வச்சுட்டு, இல்ல நீங்க பாட்டுக்கு ஆன் பண்ணி விட்டுட்டு யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கிறீங்க, இல்ல வேற எதனா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இருந்தா வளர முடியாது கர்த்தருக்குள்ள. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய கலந்து கொள்ளுதல் முக்கியமானது. நீங்க எப்படி அமர்ந்திருக்கிறீங்க, எப்படி கவனிக்கிறீங்க, எப்படி வசனத்தை திறந்து பாக்குறீங்க, எப்படி வசனத்தோடு இணைகிறீங்க, எப்படி பைபிள் எடுத்து உட்கார்ந்துருக்கீங்களா, லைவ் போட்டிருக்கீங்களா, இதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஏனோ தானம் வந்தாங்க நிறைய பேர் ஆண்டவரை தேடி. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ சாப்பிட்டதுனால வந்த, நீ சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சதுனால வந்த, நீ ஒண்ணு சும்மா தேடி வரல என்னன்ட்டாரு. அதுக்காக நான் வரல இந்த பூமிக்குன்ட்டாரு. படிக்கலாமா? யோவான் 6வது அதிகாரம். ஹல்லேலூயா. ஏன் வர நீ? ஆண்டவர் சொல்லிட்டார் ஒரு குரூப்பை பார்த்து, நீ எதுக்காக வரேன்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு. படிக்கலாமா? அப்பொழுது இயேசுவும், யோவான் 6:24, அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். ஒரு இடத்துல வராங்க, இயேசு இல்ல. இது ஆரம்பத்துல இருந்து சொன்னா டைம் ஆயிடும். ஒரு இடத்துல வராங்க, இயேசு இல்ல. இப்ப இயேசு கப்பர்நகூம்ல இருக்கிறாருன்னு கேள்விப்படுறாங்க. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, அவர் கப்பர்நகூம் போயிட்டாரு. அப்போ ஒரு குரூப் ஜனங்க என்ன பண்றாங்க? இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வராங்க. யாரை தேடிக்கொண்டு? இயேசுவை தேடிக்கொண்டு. நல்லா கவனிக்கணும், இயேசுவை தான் தேடினாங்க. நல்லா கவனிக்கணும், இயேசுவை தேடிக்கொண்டு. அண்டர்லைன் பண்ணணும், இயேசுவை தேடிக்கொண்டுதான் வந்தாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 25வது வசனம். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரவி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். கடலின் அக்கறையில், அதாவது அவர் படகு ஏறி அக்கறை போயிட்டாரு, கப்பர்நகூம் போயிட்டாரு. படகு சவாரி தானே. இப்ப மாதிரி பிளைட், காரு, பஸ், டூ வீலர் இதெல்லாம் கிடையாது. ஒரு இடத்துல இருந்து படகுதான், கடல் பிரயாணம் தான். ஆண்டவரே நீங்க எப்ப இங்க வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. நீங்க அங்கதானே எங்களுக்கு பிரசங்கம் பண்ணி 5 அப்பம் 2 மீன் எல்லாம் கொடுத்து இவ்வளவு பெரிய வனாந்தரத்துல இருக்கும்போது பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப எப்படி இங்க வந்துட்டீங்க? நீ எப்பொழுது ஆண்டவரை இவ்விடம் வந்தீங்க கேட்டப்ப ஆண்டவரை சொல்றாரு. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாருங்க, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்க அற்புதத்தை பார்த்துட்டு இயேசுதான் மெய்யான தேவன், இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் தேவனுடைய குமாரன், இயேசுதான் இந்த பூமிக்கு இறங்கி வந்த நம்மை காக்கிற ரட்சகர் என்பதினால் நீங்கள் வரவில்லை என்பதை சொல்லுகிறார். நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நான் தான் தேவனுடைய குமாரன், ரட்சகர், என்னை பின்பற்றி வர வேண்டும். அற்புதங்களை பார்த்து பின்பற்றி வருகிறவர்களும் இருக்கிறார்கள். அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அதுக்காக நீங்க வரல. என்ன சொல்றாரு பாருங்க, அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் பின்னாடி வந்தா சாப்பாட்டுக்கு வேலைக்கே போக வேண்டாம், சாப்பாடு வந்துட்டே இருக்கும்னு நினைச்சு வரீங்க. என்ன மாதிரி ஆண்டவர் ஒரு அதான் என்னை தேடி வந்துட்டாங்க, என்னை பார்த்து ஆண்டவர்
உங்களதான்ப்பா தேடணும். எங்கப்பா போனீங்க? எவ்வளவு தேடணும் தெரியுமாப்பா? அழிலையா முழுசும் தேடணும். அப்புறம் அங்க இருக்க ஒரு ஆள் சொன்னாரு, அவர் ஏறி கப்பல் நகம் போயிட்டாருன்னு சொன்னார். அப்புறம் இங்க தேடி, இங்க இவ்வளவு தூரம் தேடி வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சாத மெய்யாகவே ஒரு வார்த்தை சொல்லல, உண்மையை சொல்றேன் நான். இப்படிப்பட்ட கேட்டகரியில நான் இருக்கக்கூடாது. நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அடுத்த வசனம் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. நான் எதுக்கு வந்திருக்கேன் நீங்க நினைக்கிறீங்க? உனக்கு டெய்லி சாப்பாடு சப்ளை பண்றதுக்கு வந்துக்கிறேன்னு நினைச்சீங்க? அழிந்து போகிற போஜனம், உயிரோட இருக்க வரைக்கும் தான் சாப்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். செத்த பிறகு கொண்டுட்டு வந்து சாப்பாடு பண்ணி பண்ணி கொண்டு வந்து நம்ம கல்லறையில கொடுப்பாங்க. எப்ப போய் சேர்ந்துச்சு டப்பா, இப்ப நம்ம பண்ணி சாப்பிட வேண்டியது அப்படின்னு அடுத்த ஆளை நியமிச்சிருவாங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, இது அழிந்து போறது. நீ இருப்ப 80 வருஷம் இல்ல கேட்டீங்கன்னா, ஒரு 80-90 வயசு மிஞ்சி போன, அதுக்கு மேல இருந்தீங்கன்னா உன்னை அனுப்புறதுல எப்படின்னு பார்ப்பாங்க இந்த உலகம் அப்படின்ட்டார் ஆண்டவர். அழிந்து போகிற போஜனம், நீ தேடுகிறது மொத்தமே அழிந்து போகிறது. இந்த உலகத்துல நீ கொண்டு நீ எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறவாறு அது எல்லாமே அழிந்து போகிறது. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீர்கள். புரியுதா? இப்ப ஏன் கர்த்தரை தேடுங்க, ஏன் உண்மையா வாங்க, ஏன் கர்த்தருக்குள்ள நிலைத்திருங்கன்னு சொல்றேன். நித்திய ஜீவன் வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, என் கூட உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் அந்த பூமியில வந்திருக்கேன். இந்த பூமிக்குரியதை மட்டும் கொடுத்துட்டு போக வரல, இதுக்காக நீ என்னை தேடிக்கிட்டு இருக்கிற. உங்களை என்னை பார்த்து இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், எதற்கு தேடுகிறாய்? நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கிற போஜனத்தை கொடுக்கும்படிய போஜனம்னா என்னங்க? இதுதான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எது வார்த்தை? இதுதான். டெய்லி காலையில உட்கார்ந்து வசனம் கேட்கிறோம்ல, இந்த வார்த்தையை நீ கேட்காம எனக்கு சுகம் வேணும், எனக்கு பலன் வேணும், என்ன நான் இதுல பார்ட்டிசிபேஷன் பண்ணாம நான் இதுல தேவனுடைய வசனத்தை என்ன ஆண்டவர் என்னோடு இந்த காலை வேளையில உங்களோடு என்ன, எனக்கும் இது புதுசு தாங்க, எனக்கும் இது புதுசு. இந்த காலை வேளையில எனக்கும் நீங்க இந்த சொல்ற வார்த்தை இருக்குது பாருங்க, இது எனக்கும் சேர்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏற்கனவே படிச்சு கூகுள் மீட்ல போய் எடுத்துட்டு வந்து சொல்றது இல்ல, அட் அ டைம்ல பரத்திலிருந்து இறங்கி வருகிற வார்த்தை. அப்பப்ப போஜனம். மன்னா எப்பங்க வந்துச்சு? மன்னா அரிசி மூட்டை வாங்குறேன், 1 மாசம் இல்ல 3 மாசத்துக்கு வாங்கி வச்சிடலாம், ஒரு 7 மாசத்துக்கு வாங்கி வச்சிடலாம், வாங்கி வச்சுக்கிறேன். மண்ணாலாம் அப்படி கொடுக்கல ஆண்டவர் பரலோகத்திலிருந்து. மண்ணை அன்னன்னைக்கு காலையில தான் எடுக்கணும். இன்னைக்கு எடுத்து வச்சு நாளைக்கு படிச்சு பாருங்க யாத்திராங்கமத்துல. இன்னைக்கு எடுத்து வச்சு நாளைக்கு எடுத்து வச்சிருந்தா கெட்டு போயிருக்கும் காலையில. அப்ப நேற்று கொடுத்த வார்த்தையை வச்சு நேற்று என்ன பண்ண முடியாது, இன்னைக்கு என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அன்றன்றைக்கானது அன்றன்றைக்கு தான் வரும் பரத்திலிருந்து. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதுக்காக தேடுற நீ. அந்த குரூப்பை பார்த்து சொல், ஐயோ இவ்வளவு பேர் என்னை தேடிட்டு இருந்திருக்கிறாங்களே அப்படின்லாம் சொல்லல. பார்த்தாரு திரும்பி, என்ன வாஞ்ச, அப்படித்தானே, என்ன வாஞ்ச, என்னை தேடி கப்பல் நகம் வந்துட்டாங்கப்பா அந்த குரூப். திரும்பி பார்த்து சொல்லிட்டாரு, நீ எதுக்காக வந்திருக்கன்னு தெரியும், நீ எதுக்காக வரன்றது தெரியும். எதுக்காக வரன்றவங்க தெரியறவங்க தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பாதி நாள் வரமாட்டாங்க. ஆண்டவரை தேடுறவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க, தீவிரமா இருப்பாங்க. கர்த்தருக்காக அழிந்து போகிற எனக்கு ஆண்டவர்
சொத்துக்காக பிள்ளை நம்ம கிட்ட வந்துச்சு அப்படின்னா, அதுக்காக மட்டுமே வந்துச்சு அப்படின்னா நம்மளே வெறுத்துருவோம். அதை வாங்கிக்கிட்டு நான் கொண்டுட்டு போய் அனாத ஆசிரமத்துல விட்டு போயிருது பிள்ளைங்க. எனக்கு தெரியலங்க, என் ஆண்டவர் அனைத்தையும் அறிவார். எதற்கு தேடுறோன்னு அவருக்கு எல்லாம் தெரியும். நீ இது தேடணும்னா நீ உலகத்தானாவே இருந்திருக்கலாமேப்பா, அவனே கொடுப்பானே. அவங்களுக்கு கிடைக்கலையா சொல்லுங்க? இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எதுவுமே இல்லாம டெய்லி பட்னியா இருக்கிறாங்க, நாங்க மட்டும்தான் ஆண்டவரை தேடுறோம், அதனால நாங்க சாப்பிடுறோம், அப்படியா இருக்கும்? நம்மளை விட நல்லா இருக்கிறாங்கல்ல. அதுனா நீ அங்கேயே போயிருக்கலாமே. இந்த அழிந்து போகிற போஜனம் வேணும்னா அவன் கொடுப்பானே சாத்தானு. அவன் ஆண்டவர்கிட்டே வந்து சொன்னானே, இந்த உலகம் என் கையில கொடுக்கப்பட்டிருக்கு, நீர் என்னை பணிந்து கொண்டால் நான் உங்களுக்கு தரேன். அவன் ஆண்டவருக்கே சொல்றான். லூக்கா 4வது அதிகாரத்துல என் கஸ்டடியில இருக்குதுன்றான். எல்லாம் வெள்ளி பொண்ணு என்ன வேணும் தரேன், எடுத்துக்கோங்க. அவர் உண்டாக்கின உலகம், அவர் படுத்த மனிதர்கள் எல்லாம் இவன் திருடி வச்சுக்கிட்டு அவருக்கு தரேங்கிறான். அப்படிதான் வஞ்சிக்கிறான். அதுதான் அவனே கொடுப்பானேப்பா. நித்திய ஜீவன் வரைக்கும் வசனம் என்ன போட்டு பாருங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம், நிலை நிற்கிற போஜனம், நிலை நிற்கிற போஜனம், நிலை நிற்கிற போஜனம், நிலை நிற்கிற போஜனத்தை கொடுக்கும்படியே உங்களுக்கு கொடுப்பார். அவர் நடப்பிக்கிற கிரியை நடப்பியுங்கள். நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்கள்னா என்னங்க அர்த்தம்? கிரியை நடப்பீங்கள். நிலை நிற்கிற போஜனத்துக்கு நான் என்ன கிரியை செய்யணும் ஆண்டவரே? வெறும் இந்த உலகத்துக்காக மட்டும் என்னை தேடி வராது. நான் ஏன் வரேன்னு அவருக்கு தெரியும். எனக்கு இன்னைக்கு பிசினஸ் நல்லா ஆயிடும் ஆகும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று தான் சொன்னாரே தவிர, முதல்ல இதை தேடு, இரண்டாவது என்ன தேடு, எனக்குரியதை முதல்ல இரண்டாவது வெயி. நீ இப்ப வந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? இந்த குரூப்பை பார்த்து சொல்றாரு, வசனத்தை தான் சொல்றேன். நீ எதுக்கு வந்திருக்க தெரியுமா? டெய்லி சாப்பிட்ட பாரு 5 அப்பம் 2 மீன் மிச்சம் எடுத்து கூட எடுத்தேன். எப்பா இவர் பின்னாடி போனா சோத்துக்கே பிரச்சனை இல்லைன்னு வந்துட்டு. சோம்பேறியின் தேவன் அல்ல. அப்படி கொடுத்து உன்னைய வந்து என் பக்கம் திருப்ப வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டார் ஆண்டவர். அதுக்கு வெளியில நிறைய இருக்குது, அதுக்கு நீ அங்க போயிடலான்ட்டு. நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அப்படின்னா நான் என்ன செய்யணும் ஆண்டவரே கேட்கிறாங்க பாருங்க. கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவர் பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார். நான் முத்தரிக்கப்பட்டு பூமிக்கு வந்திருக்கேன். வந்தாருங்க, வந்தாரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை அந்த பூமியில இருந்து தான் சொன்னாரு. இஸ்ரேல் தேசத்தில் அவர் நடமாடின இடங்கள், அவர் விழுந்த இடம், அவர் எழுந்த இடம், அவர் சிலுவை தூக்கி கொண்டு போன இடம், அவர் பேதுருவின் வீடு, எல்லா இடங்களும் இன்றைக்கு திருஷ்டாந்தனமா வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு உண்மை, அவர் வந்தது உண்மை, மரித்தது உண்மை, உயிரோடு எழுந்தது உண்மை, பரத்திற்கு சென்றது உண்மை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் என் மத்தியிலே எனக்குள்ளே என்னை சுற்றிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது உண்மை. இதுல எந்த ஒரு வார்த்தையும் பொய்யல்ல. என் பிதா என்னை முத்தரித்திருக்கிறார் என்றார் சொல்லிட்டு. அதுக்கு இப்ப அவங்க என்ன கேட்கிறாங்க பாருங்க 28. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்க என்ன செய்யணும் ஆண்டவரே? நாங்க என்ன செய்யணும்? நாங்க என்ன செய்யணும்? பெரிய மழை ஒன்றுக்கு பேத்துட்டு வான்னு சொன்னாரா? அப்ப உங்களுக்கு பிரியமானதை செய்யணும்னா நான் என்ன செய்யணும் பாருங்க. அடுத்த வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது. அவரை அனுப்பினவரை விசுவாசிப்பதே நம்பு. உன் நம்பிக்கை எல்லாம் என் மேல இல்ல. நான் என்ன கொடுப்பேன், என்ன நம்பு. நான் தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்த ரட்சகர். நான் தான் உனக்காக ஜீவனை கொடுத்தேன், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தேன். துளி துளியாய் ரத்தத்தை உனக்காக நான் சிந்தி, நீ செய்த பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, இவைகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்பதை நம்பு என்று இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இடைபெறும்.
ஜெப கொடுக்கைக்குள்ள வாங்கன்னு ஏன் சொல்றேன்? வசனத்தை கேட்கதா, இந்த வசனத்தை கேட்கதா, இந்த வார்த்தையை கேட்கதா, இந்த வார்த்தையின் வல்லமையில நீங்களும் நானும் நிக்கணும் தான். இந்த வார்த்தையின் வல்லமைக்குள்ள நீங்களும் நானும் ஊடுருவணும் தான். இந்த வார்த்தையின் வல்லமை தெரியாவிட்டால் நான் விழுந்து போய் விடுவேன். வெறும் அற்புதங்களுக்காக நீ வர ஆண்டவர் சொல்லிடுவாரு. தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யணும்னா என்ன செய்யணும்? விசுவாசி. இதுதாங்க மிக மிக கடினம். என்ன அந்த விசுவாசம் அவ்வளவுதானே, விசுவாசிட்டு போறேன். விசுவாசத்திலே நிலைத்திருப்பே, எனக்காக அப்பா நீ வைத்த அந்த ஓட்டத்திலே நான் ஓடுகிறேன். விசுவாசம் என்பது அப்பா எனக்காக நீர் வைத்த எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் நல்ல கவனிக்கணும். என்ன வரி பாடுறேன் என்பதை கவனிக்கணும். விசுவாசத்திலே நிலைத்திருப்பே, எத்தனை தான் இடர்கள் வந்தாலும். இடர்கள் ஏன் வருது? விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. நம்மெல்லாம் ஏமாத்தோம். ஆண்டவர்கிட்டே வந்தா சில காலம் அவரை விட்டு விலகி போனானா. லூக்கா 4வது அதிகாரம். சரி ஆண்டவரை இப்போதைக்கு போறேன், மறைச்சு விட்டீங்க, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டீங்க, அதனால இப்போதைக்கு போறேன், ஆனா திரும்ப வருவேன் அப்படின்னு சிலுவையில் அறையும் போது அவரை என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையே செஞ்சு இவர் ரட்சகர் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக அவன் ஜனங்களுக்குள்ளே போய் தூண்டி விட்டான். இயேசு அமைதியா அந்த பாடுகளை சகித்தார். அந்த முதல் சொட்டு ரத்தத்துலதான் சாத்தானுடைய தலை நசுங்க ஆரம்பித்தது. அவன் ஜனங்களை ஏமாத்திட்டான். என்ன தெரியுமா? இவரே ரட்சகர் இல்லை, நீர் உண்மையாகவே தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையில இருந்து இறங்கி வாங்க அப்படின்னு ஒரு கூட்ட ஜனத்தை வச்சு சொல்ல வச்சான். அவர் ஒரு செகண்ட்ல இறங்கி வர முடியும். இறங்கி வந்திருந்தாருன்னா நீங்களும் நானும் இன்றைக்கு இப்படி உட்கார்ந்து இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவியே உன்னை துரத்தி அடிக்கிறேன், தேவனுக்கேற்ற கிரியையை நடப்பீங்கள், நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கிற அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழியாத போஜனமாகிய நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். நீங்கள் மனுஷகுமாரனை அவர் உலகத்திற்கு அனுப்பினார், நீங்கள் அவரை விசுவாசிக்கும்படியாக அவரை பிதா முத்திரைத்திருக்கிறார், அவரை விசுவாசிக்கும்படியாக இதுதான் தேவனுக்கேற்ற கிரியை என்பதை அவர்களுக்கு வலியுறுத்தி சொன்னார். என்னை விசுவாசி அப்படின்னா நாங்க என்ன செய்யணும்? நான் கொடுக்கிற அப்பத்தை புசிங்கிறார். அதே அதிகாரம் படிக்கலாமா? இப்ப நாங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை விசுவாசிக்கணும்னா என்ன செய்யணும்? 35வது வசனம் போடும் அதே அதிகாரம், ரோமன் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்ன ஆண்டவரே இது? இப்பதான் எனக்கு அப்பம் கொடுத்தீங்க, 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போச்சுட்டு மிச்ச கூட நிறைய எடுத்துட்டீங்க, இப்ப நானே அப்பம்ன்றீங்க. இது என்ன ஆண்டவரே வித்தியாசமா இருக்குது? நாங்க இந்த உலகத்துல போயிட்டு காலையில எழுந்துச்சு ஏதோ ஒரு தோசையை சுட்டு ஏதோ ஒரு மத்தியானம் சாப்பாடு பண்ணி ராத்திரிக்கு ஒரு சாப்பாடு பண்ணிச்சு, அதுவும் பத்தல, சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நடுநடுவில் ஒரு டீயை குடிச்சிட்டு நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க என்னடான்னா நான் தான் அப்பன்றீங்க, நான் தான் உனக்கு சாப்பாடுங்கிறீங்க. இது என்ன ஆண்டவரே வித்தியாசமா இருக்குது? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசிய. நீங்க தான் இப்ப சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அழிந்து போகிற போஜனத்துக்காக வரலன்னு சொல்லிட்டீங்க. இப்ப சொல்றீங்க என்கிட்ட வர்றவன் பசிக்காதுன்றீங்க. என்னிடத்தில் போட்டுட்டா வசனம் போட்டுட்டா, பைபிள் வச்சிருக்கவங்க திறந்து பாரு. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். தண்ணி குடிக்காம வாழவே முடியாது. இந்த ஜெபம் பண்ணும் போதே 10 வாட்டி தண்ணி குடிச்சுக்கோங்க. இது என்ன ஒரு வித்தியாசமா சொல்லுங்க. சரி, சோறு கொடுக்கல என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன்.
என்ன விசுவாசிங்க, சரி விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்ப சொல்றீங்க நான் தான் அப்பன்றீங்க, நான் தான் என்னிடத்தில் வருகிறவன் பசி அடையான்றீங்க, நான் கொடுக்கும் தண்ணீரை பருகிறவனுக்கு தாகம் அடையாதுன்றீங்க. இது ரெண்டும் தான் கிடைக்கலையே ஆண்டவரே. நீங்க தான் இதுக்காக வரல, நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை நடப்பீங்கன்னு சொல்லிட்டீங்களே ஆண்டவரே. அந்த கிரியை என்னன்னு கேட்டா விசுவாசின்றீங்க. நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இப்ப சொல்றீங்க நான் தான் ஜீவ அப்பம்னு சொல்றீங்க. இப்ப அவங்க கேட்கிறாங்க, நீங்கள் என்னை கண்டிருந்து விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொல்லு. ஐயா விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் சும்மா வார்த்தையில டைலாக் விட்டு வார்த்தையில நீ வந்து டைலாக் விட்டு நீ என்னை பார்த்து கூட இன்னும் விசுவாசிக்காம இருக்க. அடுத்தது சொல்றாரு, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது. இப்படி சொல்லிட்டே இருந்தவரு சொல்றாரு 48வது வசனம் போடுமா, ஃபுல்லா விளக்கெல்லாம் டைம் இல்லை. ஜீவ அப்பம் நான் என்றார். திரும்பவும், உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இருக்கா 49. இப்ப ஏன் நான் ஜீவ அப்பம்னு சொல்றாரு? நான் ஏன் ஜீவ அப்பம்? நான் தான் ஜீவ அப்பம் அப்படின்னா என்ன? என் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான உணவு அவர் தான்றார். நான் தான், நான் கொடுக்கிறது ரெண்டாவது. முதல்ல உனக்கு நான் தான் தேவைன்றார். நானே, நானும் அப்படின்னு இல்லை, நானே அப்படின்னா நான் மட்டும்தான், நான் மட்டும்தான், நான் மட்டும்தான் அர்த்தம். ஜீவ அப்பம் நானே, நானே, நானே முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அதுக்கு வேற அப்பீலே கிடையாது, அதுக்கு மறு வார்த்தையே கிடையாது. அடுத்தது சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் இருந்தாங்க பாருங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருந்து வந்தாங்க பாருங்க. வனாந்தரத்துல மன்னா கொடுத்தேன் பாரு, அந்த மன்னாவை சாப்பிட்டவன் கூட செத்துட்டான், வனாந்தரத்திலே செத்துட்டான். போட்டிருக்கான், உங்கள் பிதாக்கள் மன்னாவை வனாந்தரத்துல மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். வானத்திலிருந்து தான் கொடுத்தேன், அது அவங்க சரீரத்துக்குரிய காரியத்தை பூர்த்தி பண்ணினதே தவிர, சரீரத்தை பூர்த்தி பண்ணிவிட்டது. அந்த காலையில் அந்த சாப்பாடு அவர்களுக்கு சரீரத்துக்கு பலன் கொடுத்து விட்டது, நடந்தாங்க. ஆனா இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நானே, வானத்திலிருந்து இறங்கின அப்பம். இது பூமியிலிருந்து முளைக்கப்பட்ட அப்பம் அல்ல. ஏன் ஆண்டவர் சொல்றார் நானே ஜீவ அப்பம், நான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம், நான் தான் ஒரிஜினல் என்றாரு. நீங்க டெய்லி பண்றது, சாப்பிடுறது, போறது, வர்றது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகிற போஜனம் இவைகள் எல்லாம். நான் தான் உண்மையான வானத்திலிருந்து இறங்கின அப்பம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம் என்றார். இந்த உலகத்தின் ஜீவனுக்காக நான் சிலுவையில மரிக்க போறேன் பாருங்க, என் மாம்சத்தை உங்களுக்காக. எதுக்குங்க ராபோஜன் எடுக்கிறோம்? இது உங்களுக்காக சிந்தப்பட்ட சரீரம், உங்களுக்காக பிற்கப்பட்ட மாம்சம், சரீரம் அப்படின்னு பிச்சு என்ன பண்றாங்க, கையில கொடுக்குறாங்க. அர்த்தமே புரியறது இல்லைல்ல. எதை கொடுக்குறாங்க? நானும் வாங்கி வாயில போட்டு வந்துனே இருக்கிறேன். இது உங்களுக்காக ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இது நமக்காக வானத்திலிருந்து இறங்கின அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. அப்பொழுது யூதர்கள் 52வது வசனம், இவர் அங்க இவன்னு போட்டிருக்க, நான் இவர்னு படிக்கிறேன். இவர் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பார் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார். எப்படி இவர் மாம்சத்தை சாப்பிட முடியும்? இவர் சொல்றாரு நான் தான் ஜீவ அப்பன்றாரு, என் மாம்சத்தை தரேன் சாப்பிடுங்கிறாரு. அவர் சொல்ல வந்த அர்த்தம் புரியுனைக்கு ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமை தெரியாததுனாலதாங்க, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியாததுனாலதான் ஜனங்கள் இப்படி பேச ஆரம்பித்தாங்க. அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு புரியல. இவருடைய மாம்சத்தை எப்படி சாப்பிட முடியும் கேட்கிறாங்க. அப்பொழுது யூதர்கள்
அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்க மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்குள்ள லைஃப் சேஞ்சிங் இருக்காது, உங்களுக்குள்ள உயிர் இல்லைன்றார். என் மாம்சத்தை புசிச்சு என் ரத்தத்தை பானம் பண்ணலைன்னா உனக்குள்ளே ஜீவன் இல்லைன்றார். புரியவே இல்லை உங்களுக்கு, கடைசி வரைக்கும் புரியாம போயிடுச்சு ஒரு ஜனம். அப்படிப்பட்டவர்களா இந்த காலை வேளையில ஒருவர் கூட ஜப கொடுகையில் இருக்கிறார். எது தெரியுமாங்க? அப்போ அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை எது தெரியுமா? அவருடைய ரத்தம், நமக்காக அவர் ஊற்றப்பட்ட ரத்தத்தில் இருந்து புறப்படுகிற ஜீவ ஊற்று, ஜீவன். அதுல மட்டும்தான் உனக்கு ஜீவன் இருக்கு. மீதி எல்லாம் நீ எத்தனை வருஷம் நீ டெய்லி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரு நாள் நீ மரிப்ப. ஆனா உள்ள இருக்க மனுஷனுக்கு மரிப்பு கிடையாது. எனக்குள்ள ஒரு ஆள் இருக்குது, என் ரெஜினாவுக்குள்ள நான் மரித்தால் இந்த சடலம் மட்டும்தான் கீழே விழும். உள்ள இருக்க மனுஷனுக்கு சாவே கிடையாது. அவன் வெளியே வருவான், அந்த மனுஷி வெளியே வரும். அதற்காகத்தான் நான் வந்தேன் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல வலியுறுத்துகிறார். அப்ப மேல இருக்கிறவன் ஒண்ணு சாப்பிடாம அப்படியே சாப்பிடும் ஆண்டவரே, அதுக்காக மட்டும் என்னை தேடாதன்றாரு. எது முக்கியம் படுத்துன்றாரு. ஜெபம் பண்ணலாமா? மீதி வசனங்களை சொல்ல விரும்புகிறேன், ஆனால் டைம் முடிந்து விட்டது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். அப்படின்னா அவர் சரீரத்தை பிச்சு பிச்சு சிலுவையில நமக்காகவே கொடுத்துட்டாரு. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம். என்னன்னு புரியாமே எடுக்கிறோம்ல, எனக்காக பிற்கப்பட்ட சரீரம். நீ என்கிட்ட வந்து நான் ஜீவன் கொடுப்பேன். இது உலகத்துல யாருக்கும் கிடைக்காது. அவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். போ வாங்கிக்கிட்டு போன்றுவான் சாத்தான். போ, நான் கொடுக்கிற எல்லா கஷ்டத்தையும் அனுபவி, பணத்தையும் அனுபவி, எல்லாத்தையும் அனுபவி, நான் கொடுக்கிற கஷ்டத்தையும் அனுபவி. நேரம் எனக்குன்னு ஒரு பாதாளம் இருக்குது, அங்க நேரம் நீ செத்த மறு நிமிஷம் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு உன் கூடையே வந்து நிற்பேன். எதுக்கு கூட வந்து நிற்பேன்? உனக்கு கொடுத்ததெல்லாம் நான் தானே. வச்சுக்கோ, என்ன வேணும் உனக்கு? வீடு வேணுமா? வச்சுக்கோ. நகை வேணுமா? வச்சுக்கோ. கோடீஸ்வரன் ஆகணுமா? வச்சுக்கோ. எல்லாம் வச்சுக்கோ. எப்படி இருந்தாலும் உனக்கு 80 வருஷம் தான், வச்சுக்கோ. அனுபவி, எல்லாம் அனுபவி. வருவேன். குழந்தைங்களுக்கு கொடுத்து ஏமாத்துவோம் தெரியுமா? அதே வேலைதான் சாத்தான் பண்ணிட்டு இருக்கான். அனுபவி. வேற என்ன பண்ணணும்? கிளப்புக்கு போகணுமா? போ. விபச்சாரம் பண்ணணுமா? பண்ணு. குடிக்கணுமா? குடி. எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணு கிடையாது. பணம் நிறைய இருக்குது, நான் இங்க போன அங்க போன, போ. வா, நானும் வரவா, கூடயே வரவா, போலாம் வா. வா, உன் பக்கத்திலே நிக்கிறவா. செய், பாவம் செய், நல்லா செய், குடி. இன்னும் குடி பத்தலையா? திரும்ப காலையில இன்னொரு 10 பாட்டில் வாங்கிட்டு வந்து குடி. பண்ணு, எல்லாம் பண்ணு. ஒரு நாள் மறிச்சிருவ, அன்னைக்கு ஒரு சீன் அவுட்ன்றோம். ஓரியா கரவல பௌஷபா. இந்த ஜீவனை ஒரு காலம் சைத்தான் கொடுக்க முடியாது. இந்த நித்திய ஜீவன் இங்க மறிச்ச உடனே பக்கத்துல கூட சாத்தான் வர முடியாது. இயேசு வந்துருவார். என் புள்ள என்ன உனக்காக வாழ்ந்து நீ கொடுக்கறத வாங்கி அனுபவிச்சுட்டு வாழ்ந்து இந்த உலகத்துக்காக வாழ்ந்த புள்ள நினைச்சியா? என் புள்ள, என் புள்ள இவ. அப்படின்னு இயேசு வந்து கண்களை மூடி கைகளை உயர்த்தலாம். நான் கொடுக்கும் தண்ணீரை பருகிறவனுக்கு ஒரு காலம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கிளப்புக்கு போறியா? போ. பணம் நிறைய இருக்குது, என்ன பண்ணணும்?
வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல பாருங்க. அதனால கிளப்ல போயிட்டு ஒரு 4 பாட்டில் குடிச்சா நல்லா இருக்கும். ராத்திரில தூக்கம் வர மாட்டேங்குது. குடி. அடுத்த நாள் காலையில திரும்ப போனா நல்லா இருக்குது அதே இடத்துக்கு. எந்திரிச்ச உடனே பழைய கவலையெல்லாம் வந்துருச்சு. அதனால திரும்ப ஒரு 10 பாட்டில். சரி குடி. யாரு வேணாம்னா சாத்தான் என்னென்ன வேணும் சொல்லி, இன்னும் என்ன வேணும், இனி என்னென்ன பாவம் செய்யணும் சொல்லி, எல்லாம் செய், எல்லாம் செய். பணம் நிறைய கொடுத்துட்டேன்ல, செய். இயேசு ஒருவர் தாங்க பரிசுத்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகளை எதை தேட, எதை தேட. அதனாலதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ நிறுத்தி வச்சிருக்க பாரு இந்த சிலை, இதை வணங்கவே மாட்டேன். எப்படி இந்த வைராக்கியத்தோடு நின்னாங்க? இயேசு சிலுவையில ரத்த சிந்தன பிறகு நிக்க முடியலையே. ஆதி நாட்களில கொண்டு போய் போட்டாங்க தீயில. சும்மாலாம் ஆண்டவருக்காக நிக்க முடியாது, சும்மாலாம் ஆண்டவரை தேட முடியாது. இப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கிறவங்க தான் வர முடியும். இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை பாருங்க, காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் எவ்வளவு வேலை இருக்கு, போ வேலை செய்ய. நித்திய ஜீவனை ஒரு நாள் இழந்துருவ. வேலை செஞ்சு சோர்ந்து போய் உன் சரீரத்துல பலவீனம் வந்து ஐயோ வேலை செய்யவே முடியலன்னு ஒரு நாள் படுத்து கிடப்ப. போ, அழிந்து போகிற போஜனத்துக்காக தேடுறப்போ நித்திய ஜீவன் நீர் வேண்டும், நீர் மட்டும்தான் ஆண்டவரே வேணும். நீங்க கொடுக்கிற அப்பம் வேணும், நீங்க கொடுக்கிற ரத்தம் வேணும். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளில் எழுப்புவேன்னு சொல்லி இருக்கீங்க. இந்த வார்த்தை மட்டும் தான் நிலை நிற்கும். மீதி எல்லாம் பார்க்கிறது எல்லாம் அழியும், எல்லாம் அக்கினிக்கரையா வைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, கடைசி நாட்களில் அக்கினிக்கரையா எல்லாம் தீக்கிரையாக்கப்படும். மாடி மேல மாடி கட்டும் மை டியர் மிஸ்டர் அந்த காலத்துல பாடினார், இறந்துட்டார் ஜஸ்டின் பிரபாகரன். எப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில இருக்கும் போது வீட்டுக்கு டிவி வரும். டிவியே கிடையாது ஐயா, டிவியே இல்லையா, டிவி ஒண்ணு இருக்கா, என்ன சொல்றாரு இவரு நினைச்சேன். நாங்க 4வது 5வது படிக்கும் போதே சொல்வார், வீட்டுக்கு டிவி இருக்கும். தேவனுடைய வருகைக்கு முன்னாடி வீட்டுக்கு டிவி இருக்கும். அவர் செல்போனை சொல்லல, சொன்னார். இந்த காலை வேளையில முழுவதும் மொத்த பேரும் பார்ப்பாங்க. அவருடைய வருகையை மொத்த பேரும் கர்த்தர் நல்லவர். அந்த காலத்துல நான் 4வது 5வது படிக்கும் போதே அவர் பிரசங்கம் பண்ணுவார். இறந்துட்டாரு. அப்ப எல்லாம் டிவி வாசனை கூட கிடையாது, டிவினாலே என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் இந்த போடுற இந்த டிவிங்க எல்லாம் வந்து சின்ன சின்ன டிவிங்க. அப்பதான் நினைச்சோம் யாரோ ஒரு வீட்டுல இருக்கும், அந்த வீட்டுல போய் ஜன்னல் வழியா பார்ப்போம். இன்னைக்கு புதுச வீட்டுல இருந்து பெரிய வீடு வரைக்கும் டிவி கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுத்துச்சு. காலை வேளையில ஒப்பு கொடுக்கிற ஒரே நிமிஷம் கைகளை உயர்த்தி முடிஞ்சிருச்சு. ஆண்டவரே, என்னுடைய மாம்சத்தை பிடித்து எதற்காக வந்தோம்? வெறும் உலகத்துக்காக ஆண்டவரை தேடாதீங்க. இந்த உலகம் மட்டும் வேண்டும், அவர் வேண்டும். நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக என் பிள்ளைங்க எதை கேட்கிறாங்க, நான் எதை கேட்கிறேன், என் வீடு எதை கேட்கிறேன். நாளொன்று வரும், இன்னையோட முடிஞ்சு போறது இல்லை இந்த வாழ்க்கை. வெறும் இன்னைக்கு சோறு கிடைச்சா போதும் வர்றதில்லை இந்த வாழ்க்கை. நாளொன்று வரும், அந்த நாளிலே எது உண்மை எது பொய் என்று விளங்கக்கூடிய நாள் நெருங்கி விட்டது. அந்த நாளை நோக்கி தான் நீங்களும் நானும் போறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் மியூட் எடுத்து அல்லேலூயா சொல்லுங்க.